மார்னிங். இன்னைக்கு மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? ஹலோ, சூப்பரா இருந்துச்சு சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பாண்டியன் சார் சார். திருநாயில பத்தியும் காம்படிஷன் பத்தியும் சீபக்தனை பத்தியும் ஆலவரை பத்தியும் ரொம்ப அற்புதமா சொன்னார் சார். எனக்கு ரொம்ப விஷயம் இருக்குதுன்னு ஒரு சில விஷயங்கள் இப்பதான் ஒன்னொன்னு புரியுது சார். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திருநாயில இவ்வளவு விஷயம் இருக்குதுன்ற விஷயத்த அவர் சொல்றாரு சார். ஏற்கனவே கேட்டிருக்கோம், ஆனா இருந்தாலும் இப்போ கேட்கறது அடிக்கடிக்கு கேட்க கேட்க ஒரு விஷயம் மெயின்ல வைக்கிறது. கண் பார்வைக்கு, மூளைக்கு, ஆற்று, இதயத்துக்கு, இது எல்லாத்துக்குமே சரி பண்ண கூட அற்புதமான ஒரு கேப்சல் கிர்லாயின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னார் சார். அசோக் சார் நன்றி. நீங்க பதிவு பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார் இதெல்லாம். ஏன்னா சப்ளிமெண்ட் அதிகமா இங்க மூவ் பண்றதுக்கு எல்லாமே ரொம்ப சொன்ன மாதிரி சிந்திக்கிறாங்க சார். எல்லாருமே சைடு எஃபெக்ட் வருமா, அது வருமா, இது வருமான்னு மக்கள் கேட்கறாங்க. ஆனா நம்ம உண்மையை பேசணும். உண்மை நம்மளை காப்பாத்து சார். என்னைக்கு இருந்தாலும் பொய் பேச பொய்யை தான் நம்ம காப்பாற்றணும். உண்மை பேச உண்மை நம்மளை காப்பாத்துது. இதை நான் புரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப நன்றி ரூபன் சார். தேங்க்யூ சார். அதாவது ஏன் நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்ட் ட்ரைனிங்க அடிக்கடி அட்டன் பண்ணணும் அப்படின்னா காரணம் இதுதான். ஹெல்த் கேர் ட்ரைனிங்கை நம்ம அடிக்கடி அட்டன் பண்ணும் பொழுது அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கும் போது முதல்ல நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா இன்னைக்கு நோய் இல்லாத மனிதன் யாருமே இல்லை. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு, நமக்கு முதல்ல நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய ரிசல்ட்டை தெளிவா பேச முடியும். நீங்க சொன்ன மாதிரி உண்மையை பேச முடியும். இங்க உண்மையை பேசுறவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை, உண்மையை பேசுறவங்களுக்கு மட்டும்தான் வளர்ச்சி. உண்மையை மட்டும் பேசுங்க. வெஸ்டேஜ்ல நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க முதல்ல உண்மையை மட்டும்தான் பேசணும். அதுக்காக சார் நாங்கெல்லாம் உண்மையை பேச மாட்டோமான்னு இல்லை, உண்மையை பேசணும். உண்மையை பேசணும்னா எப்படி பேசணும் அப்படின்னாக்கா, நீங்க பயன்படுத்திட்டு பேசுங்க. அதுதான் ரியல். நீங்க பயன்படுத்தாம பேசுறீங்கன்னா அது ரியல். ரியல் ஜெயிக்குமா, ரியல் ஜெயிக்குமா? ரியல் தான் ஜெயிக்கும் சார். நம்மகிட்ட யாராவது உண்மையை பேசணும் நமக்கு பிடிக்குமா, ரியல் விட்டா பிடிக்குமா? ஸோ அதனால சப்ளிமெண்ட்ஸ், நம்ம சப்ளிமெண்ட்ஸ் பற்றி திரும்ப திரும்ப கேட்கும்போது நிறைய நாலேஜ் எடுத்துக்கலாம். அதுல என்னென்ன பிரச்சனைகளுக்கு சரியாகணும். அசோக் சார் சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லாதவங்களுக்கு தான் முதல்ல நம்ம சப்ளிமெண்ட். சார் குட் மார்னிங் சார். சீபக்தான்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம கொரோனா டைம்ல நிறைய பேருக்கு சீபக்தானும் குர்குமினும் கொடுத்து அவங்கள காப்பாத்தணும். கொரோனா வந்தவங்க நிறைய பேரை சீபக்தானும் குர்குமினும் கொடுத்து காப்பாத்தணும். அப்படி காப்பாற்றப்பட்டதுல நானும் ஒரு ஆள். நல்லா புரிஞ்சுக்கிங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் பாலா சார். சார் நான் பாலமுருகன் சார். இது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் சார். நீங்க கம்பெனில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. ஆமாங்க சார். இதுல பாத்தீங்க அப்படின்னா விக்டோரியா மேடம் டீம் இடையிலேயே பிசினஸ் டிஸ்கன்டினியூ இருந்தாலும் கூட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கோம் சார். ரொம்ப உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆலிவேரா பாத்தீங்கன்னா நான் ஃபைல்ஸ் பிரச்சனைக்கு எடுத்தேன், நானே எடுத்தேன். எனக்கு அது அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு இப்போ அந்த ஸ்பைலின் எடுத்து, இது ஆலோவேரா எடுத்து. அதை இப்போ இந்த அதாவது ஃபைல்ஸ் பிரச்சனை இப்போ சுத்தரவா கிடையாது. அதே மாதிரி வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரமும் நோனியும் எடுத்தோம். இது ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டுக்கு. அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தும் சரி வரல. அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு சார். அதனால ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வெஸ்டேஜில் சூப்பராக இருக்குது சார். இன்னைக்கு போட்டது வீடியோ போட்டது பயனுள்ளதாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். இந்த வீடியோ இருந்துச்சுன்னா குரூப்ல ஆட் பண்ணலாமா சார்? என்ன சார்? இந்த வீடியோ இருந்துச்சுன்னா மேடத்தோட குரூப்ல போட்டுடுங்க சார். அதாவது நீங்க உங்க அப்ளைன் யாருங்க? அப்ளைன் பாத்தீங்க அப்படின்னா எலிசா மேடம் சார். அதாவது மேடத்துக்கு கீழே எலிசா மேடம். இப்போ ரொம்ப ஓகே ஓகே. ஆமா சார். மேடத்திலே கேளுங்க, தருவாங்க. சரியா? ஓகே 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 சார். ஓகே ஃபைன். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ கிரேட். அனந்தராமன் சார், குட் மார்னிங். வெல்கம் பேக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குட் மார்னிங். உங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குண்ணா? சரியாயிடுச்சா?
சார் ஹெல்த் எல்லாம் நல்லா சார். மார்னிங். பத்மா மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். கிரேட். இன்னைக்கு மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது சார். இதுக்கு ரொம்ப புரிய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. நாங்க அந்த டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிறோம் சார். நாங்க அதனால அது நல்லா இருந்தது. இப்போ புதுசா 2-3 ஐட்டம் நானும் சேர்த்துக்கிட்டேன் சார். இந்த நோனியும் வேற இன்னும் 2 டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் இப்ப நல்லா இருக்கு. அது போட்டதுல இருந்து கொஞ்சம் உடம்பும் நல்லா இருக்கு. அப்படின்னா இப்போ கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது சார். அதனால நான் வர முடியல, தப்பா நினைக்காதீங்க. அப்படின்னா 2 நாள்ல இருந்து நேத்தோட முடிஞ்சுது சார். நைட்டு தான் வந்தோம். நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படின்னா எல்லாமே அந்த லட்சுமி ஜெயா எல்லாருமே போனோம் சார் திருவண்ணாமலைக்கு. அந்த அது முடிஞ்சிச்சு. இனிமேல் கண்டிப்பா நாங்க எல்லாம் இறங்கி நல்லா நாளையில இருந்து பக்காவா இருப்போம் சார். வெரி குட் வெரி குட். சாரி ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். மேடம், இது உங்க வாழ்க்கைக்காக கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. கண்டிப்பா சார். அது பாஸ்கர் சார்மா மூலமா வந்திருந்தாலும் கூட அவர் கடவுளுடைய தூதுவரா உங்களுக்கு கொண்டு கொடுத்தாரே வாய்ப்பை தவிர உங்களுக்கானது. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கு. அப்ப நீங்க சிறப்பா இதை செய்ய முடியும் அப்படின்றதுதான் கடவுள் உங்க கையில கொடுத்திருக்காரு. பல குடும்பங்களை வாழ வைக்க முடியும், பல குடும்பங்களுக்கு உதவி செய்ய முடியும், பல குடும்பங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு கடவுள் கொடுத்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போறோம், எல்லாரும் கடவுளை கூப்பிடுறோம். கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பை நம்ம எத்தனை பேர் பயன்படுத்துறோம்? கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரு. நீ நல்லா இரு, நீ ஆரோக்கியமா இரு, நீ சந்தோஷமா இரு, நீ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு கடவுள் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த வாய்ப்பை நம்ம கையில கொடுத்த பிறகு நம்ம அதை பயன்படுத்துறத பொறுத்துதான் இருக்கு நம்முடைய வெற்றி, நம்முடைய வளர்ச்சி, உதவி செய்யக்கூடிய விஷயங்கள். மட்டும் இல்ல, இந்த ஜூம்ல இருக்க 50 பேருக்கும் சொல்றேன். இது ஒரு பொக்கிஷம் எங்க கையில கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார். பெரிய பொக்கிஷம் எங்க கையில இருக்கு. நாங்க கொஞ்சம் ரொம்ப இது பண்ணல. நாங்க அந்த இந்த 6 மாசத்துக்கு 10 கோடி ரூபாய் ஆஃபர் கொடுத்திருக்காரு பாலி சார். இந்த 10 கோடி ரூபாயில உங்க பங்கு எவ்வளவு? நீங்க எவ்வளவு வாங்க போறீங்க? அதாவது புதையல் கண்ணு முன்னாடி இருக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்கு ஒவ்வொருத்தரும் பேச தயங்குறீங்களே ஏன்? ராஜன் சார் கேட்ட மாதிரி நமக்கு கொடுத்திருக்காங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. பட் அதை நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசாம இருக்கிறோமே. நீங்க பேசணும், உங்களுடைய பயிற்சி, நீங்க பேசணும், உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும். ஒவ்வொரு பயிற்சியிலையும் உட்காரும் போது உங்களுக்கு வர அனுபவம் கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். அதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க டீம்ல கொடுக்கணும். நீங்க ஒவ்வொரு டெய்லி 1 to 1 பேசுங்க. பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணி வீட்டுல கேளுங்க, உங்க அப்ளைனோட உட்காந்து கேளுங்க. கரெக்ஷன் பண்ணுங்க. அப்புறம் என்ன சூப்பரா பேசுவீங்க. அதாவது ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணி 3ஆவது மாசம் டைரக்டர் ஆகிறேன். 4ஆவது மாசம் என்னை பிளான் சொல்ல சொல்லி சிஎன்டில மேடம் சொல்றாங்க. தான் அப்ப அந்த கல்யாண மண்டபத்துல அந்த மீட்டிங் நடந்தது. அப்ப இல்ல மேடம் நான் சொல்லல, நீங்க உங்களுக்கு என்ன அதை சொல்லுங்கன்னாங்க. பிறகு உண்மையிலேயே மற்ற டீம்ல உள்ளவங்களும் பாராட்டினாங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், என்ன இதை எப்படி நல்லா சொல்லலாம். அப்ப பெட்டரா சொல்லணும்னு நினைச்சு இன்னைக்கு எந்த இடத்துல சொன்னாலும், எந்த இடத்துல பிளான் சொல்ல சொன்னாலும் சரி, எந்த இடத்துல எந்த டாபிக்கை கொடுத்து பேச சொன்னாலும் வெஸ்டீஜை பற்றி பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இந்த அனுபவம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஒரு நாள் ஒரு ஆரம்பிச்சதுதான் பிள்ளையார் சொல்லி போடணும். முதல்ல பிள்ளையார் சொல்லி போடாம எதுவுமே நடக்காது. நீங்க பேச ஆரம்பிக்காம உங்களுக்காக யாரும் பேச முடியாது, நீங்க செய்யாம யாரும் செய்ய முடியாது. உங்களுக்கான பாதையை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கான பாதையில நீங்க தான் நடந்து போகணும். வேற யாரும் அதுல நடந்து போக முடியாது. அது புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டோம் சார். அதுதான் முக்கியம். நீங்க உங்களுக்கான பாதையை நீங்க தேர்ந்தெடுங்க.
உங்களுக்கான விஷயங்களை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா சார். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து நம்ம ஃபரூக் சாருடைய ட்ரைனிங் தர்மபுரியில இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு. தர்மபுரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நண்பர்கள், ஒசூர்ல இருக்க நண்பர்கள் இந்த ட்ரைனிங்கை சரியா பயன்படுத்துங்க. ஒரு முகமது ஃபரூக் சார் நல்ல ட்ரைனர், டபுள் கிரவுண்ட் டைரக்டர், நல்ல ட்ரைனர், நல்ல தெளிவா. ஏன்னா ஃபரூக் சாரும் நம்ம சுதாகர் சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. 2 பேரும் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. சுதாகர் சாருடைய ட்ரைனிங் நிறைய பேர் பாத்தீங்க. ஃபரூக் சாருடைய ட்ரைனிங் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணுங்க. ரோட்டரி ஹால்ல நடக்குது. உங்க லீடரை கான்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கான டிக்கெட் கிடைக்கும். அதனால எல்லாருமே கரெக்டா பிளான் பண்ணுங்க. எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, கிடைக்கிறதெல்லாம் பயன்படுத்துங்க. சண்டே மேடம் வந்தாங்க, நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டீங்க. அந்த பகுதியில் உள்ள மக்கள் இன்னும் இந்த ட்ரைனிங்கையும் சரியா பயன்படுத்துங்க. ஒசூர்ல இருந்து இது பக்கமா சார்? தருமபுரி பக்கம்தான். சேலத்துல இருந்து பக்கமா? பக்கம்தான். திருப்பூர்ல இருந்து பக்கமா? பக்கம்தான். வேலூர்ல இருந்து பக்கமா? பக்கம்தான். நீங்க முடிவு பண்ணா, முடிவு எடுத்தால் எல்லாமே சாத்தியமே. அப்ப இந்த இடத்துல ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற டாபிக்ல அவங்க பேசுறாங்க. அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி அதை பண்ணணும், எப்படி ஜெயிக்கணும்ன்றத தெளிவா சொல்ல போறாங்க. சோ இதை எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சார் வாணியம்பாடில இருந்து சண்முகம், பாண்டியன், செல்வராஜ் 3 பேர் போறோம் சார். பாண்டியன், செல்வராஜ், சண்முகம் 3 பேர் போறோம் சார் தருமபுரிக்கு. வெரி குட், சூப்பர். 11 மணிக்கு போறோம் சார். 2 மணிக்கு மீட்டிங், 6 மணிக்கு முடியும் சார். ஏற்கனவே நிறைய முறை போயிருக்கேன். இருந்தாலும் ஒரு முறை பார்க்கும்போது ஒரு சில அனுபவம் நமக்கு தெரியும் சார். ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல உட்கார்ந்து அது கத்துக்கிறதுக்காக முக்கியமா போறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வெரி குட், தேங்க்யூ. சோ திரும்ப 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 வெஸ்டீஜ் ஈவெண்ட், வெஸ்டீஜ் மீட்டிங் எங்கெங்க நடக்குதோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. இன்னைக்கு நீங்க ஃபீல்டுக்கு போகலனாலும் பிரச்சனை இல்லை, அந்த போய் அங்க போய் கத்துக்குங்க. அதாவது எல்லாருக்குமே கதை தெரியும். ரெண்டு பேர் கோடால எடுத்துட்டு போறாங்க, காட்டுக்குள்ள மரம் வெட்டினாங்க. ஒருத்தர் உட்கார்ந்து வெட்டினாரு, ஆனா நிறைய மரம் வெட்டினாரு. ஒருத்தர் உட்காராம தொடர்ந்து வெட்டிட்டே இருந்தாரு, ஆனா ஒரு மரம் தான் வெட்ட முடிஞ்சது அவரால. என்ன காரணம்? அவரு உட்கார்ந்து வெட்டினவரு கொஞ்ச நேரம் வெட்டினாரு, அப்புறம் உட்கார்ந்து அவர் கோடலியை தீட்டினாரு. அவர் கோடலிய அவர் இன்னும் நல்ல ஷார்ப் ஆக்கினாரு. ஷார்ப் ஆக்கிட்டு திரும்ப வெட்டினாரு, வெட்டினாரு, அப்புறம் உட்காந்து ஷார்ப் பண்ணாரு, அப்புறம் வெட்டினாரு, ஷார்ப் பண்ணாரு. இந்த ஷார்ப் பண்ற இடம் தான் மீட்டிங்ஸ், இந்த ஷார்ப் பண்ற இடம் தான் ட்ரைனிங்ஸ். அப்ப நீங்க ஷார்ப் பண்ண உங்களுக்கான நாலேஜ் நிறைய கிடைக்கும். நீங்க தெளிவாயிடலாம். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்னொன்னும் ரொம்ப முத்தா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். உங்கள்ட்ட அந்த இதை கேட்கிறவங்களுக்கு பிடிக்கும். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் புரியும். அவங்க வெஸ்டீஜ் எடுத்துக்குவாங்க, சிறப்பா செயல்படுவாங்க. உங்க டீம்கிட்ட பேசுனீங்கன்னா உங்க டீம்ல உள்ள ஒவ்வொருத்தரும் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் ட்ரைனிங்ஸ், மீட்டிங்ஸ். ஸோ நம்மளே ஷார்ப் பண்ணிக்கிறது. அப்ப நம்மளுடைய நாலேஜை அதிகப்படுத்துறது. அது அதிகப்படுத்தும் போது நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்னைக்கு ப்ராடக்டை பற்றி ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அப்ப இதுல ஒரு சில ப்ராடக்டை இன்னைக்கு எனக்கு வேணும், முதல்ல நான் வாங்கி யூஸ் பண்ணணும். எத்தனை பேர் முடிவெடுத்தீங்க? இல்ல இதை வாங்கி என் ஒய்ஃபு கொடுக்கணும், இல்ல இதை வாங்கி என் ஹஸ்பண்ட் கொடுக்கணும். எத்தனை பேர் முடிவெடுத்தீங்க? நீலாமா சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் முடிவு எடுத்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் சார். மெயினா லேடிஸுக்கு ஸ்பைரல்னாவும் கால்சியமும், ஜென்ஸுக்கு ஸ்பைரல்னா ஆலோவேரா கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் சார். ரெண்டுமே ஆலோவேரா ஸ்பைரல்னா ஜென்ஸுக்கு கம்பல்சரி நல்லது, லேடிஸுக்கு ஆலோவேரா ஸ்பைரல்னா ரொம்ப நல்லது சார். அதுக்கப்புறமா அன்னைக்கு காஞ்சிபுரம் போய்
ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு வந்தோம்ல சார், அங்க வந்து 4 ஃபுல் ஹவர் எல்லாருமே சப்ளிமெண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு 4 பேர் ஐடி போட்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆர்டர் போட போறோம் சார். வெரி குட், கிரேட். தேங்க்யூ ஸோ பேச மச் சார். பேச உங்களுக்கு அனுபவமும் கிடைக்கும். பேச பேச புது நண்பர்கள் உள்ள வருவாங்க. பேச பேச உங்களுடைய பிவி ஏறும். எஸ் சார். பேசாம இருந்தா இருக்கிற பிரச்சனைக்கு பிபி தான் ஏறும். கண்டிப்பா நம்ம கண்டிப்பா. காய்ச்சல் தான் வாங்கி சாப்பிட்டே உட்காந்துருக்கணும். பேச ஆரம்பிச்சா சந்தோஷம் வரும். பேச ஆரம்பிச்சா இன்னும் பலதரப்பட்ட மக்களோட பழகும் போது உங்களுடைய ஆட்டிடியூட் மாறும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு, இது எல்லாமே மாறும். உங்களை சந்தோஷப்படுத்தும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டீஜ்ல சக்சஸ் நம்ம கையில இருக்கு. 10 கோடி ரூபாய் இப்போ 6 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 10 கோடி ரூபாயில நம்ம எவ்வளவு வாங்க போறோம்ன்றது நம்ம கையில இருக்கு. நம்முடைய விடாமுயற்சியும் நம்முடைய நம்பிக்கையும் மட்டும்தான் வெற்றிக்கான காரணங்கள். யாரும் கிடையாது. இன்னைக்கு காலைல 6 மணிக்கு நீங்க எல்லாம் இந்த மணி செஷன் வந்திருக்கீங்க அப்படின்னா இது நீங்க எடுத்த முயற்சி. நீங்க எடுத்த முயற்சிக்கு இன்னைக்கு கிடைச்ச வெற்றி. காலையில உங்களுக்கு நீங்க எடுத்த முயற்சிக்கு இன்னைக்கு உங்களுக்கு காலையில கிடைச்ச நாலேஜ். ரெகுலரா வர ஒரு 4 பேர் இன்னைக்கு வரல. சோ வாட், அவங்க இதை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ டெய்லி காலையில 6 மணிக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நான் எடுத்துக்குவேன். முதல்ல எனக்கு வேணும் அப்படின்னு யார் யார் வராங்களோ, இப்போ பத்மா மேடம் சாரின்னு 10 சாரி சொன்னாங்க. ஏன் அவங்களால ஒரு 2-3 நாள் வர முடியல. அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேனே, இதெல்லாம் இன்னைக்கு கிடைச்சது எனக்கு. அன்றைக்கு நான் ஒரு 3 நாள் மிஸ் பண்ணிட்டேனே, இந்த நாலேஜை மிஸ் பண்ணிட்டேனே. இதுதான் அவங்களுடைய ஆதங்கம். அப்போ இந்த நாலேஜ் கிடைக்க நம்ம டீமை நம்ம சரியா பார்த்துக்குவோம், நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்குவோம், நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் கரெக்டா பார்க்கறதுனால நம்முடைய ஆரோக்கியம், நம்ம டீமுடைய ஆரோக்கியம், அதோட நம்ம டீமுடைய சக்சஸ், நம்முடைய சக்சஸ். இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். உங்க வெற்றியில என்னுடைய வெற்றி, உங்க வெற்றியில எங்க வெற்றின்னு கம்பெனி சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அதே வார்த்தையை திருப்பி நம்ம டீமுக்கு சொல்றோம், உங்க வெற்றியில எங்க வெற்றின்னு. அதே வார்த்தையை திருப்பி மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லுவோம், உங்க வெற்றியில எங்க வெற்றி. அப்போ அவங்க வெற்றி, மேனேஜ்மெண்ட் ஜெயிச்சாதான் நம்ம நல்லா இருப்போம், நம்ம நல்லா இருந்தாதான் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும். அப்ப இது வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஜாயிண்டான ஒரு பார்ட்னர்ஷிப். அப்ப இதுல வந்து 2 கையும் தட்டினாதான் ஓசை வரும். அழகா ராஜன் சார் சொன்னாரு, ஒரு கையில எல்லாமே இருக்கு. ஹெல்த்துக்கு தேவையான ப்ராடக்ட் இருக்கு, அக்ரிக்கு தேவையான ப்ராடக்ட் இருக்கு, அழகுக்கு தேவையான கலர் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு. அப்ப நம்ம 2வது கையும் சேர்ந்தாதான் அங்க எல்லா வேலையும் நடக்கும். அதை வியாபாரம் பண்ண வேண்டியது நம்ம வேலை, அதை பேச வேண்டியது நம்ம வேலை, அந்த நாலேஜ் எடுத்துக்க வேண்டியது நம்ம வேலை. அப்ப இதை நம்ம சரியா செஞ்சா நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம சக்சஸ் பண்ண முடியும். சோ இதுக்காக தான் இன்னைக்கு வந்து எனக்கு காலையிலேயே 6 மணிக்கு வர முடியாது சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அவங்க அவங்களுடைய வெற்றியை தள்ளி போடுறாங்க. காலையில 6 மணிக்கு எல்லாருமே ஃப்ரீ தான். 6 to 7:30 எல்லாருக்குமே ஃப்ரீ தான். எல்லாம் ஒன்ல ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க, இல்ல பசங்களுக்கு சாப்பாடு செய்வாங்க, இல்ல லேடிஸ் இல்ல ஜென்ஸ் வந்து வேற ஏதாவது பேப்பர் படிக்கிறதோ இல்ல வேற ஏதாவது பண்றதோ, வாக்கிங் போறதோ, அப்படியே ஹெட்செட்டை மாட்டிட்டு நீங்க கேட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க பேசணும்ன்ற கட்டாயம் கிடையாது. பேச முடிஞ்சா பேசலாம், பேச முடிஞ்சவங்க பேசுங்க. பேசுனா காசு, நீங்க பேசுனா இங்க பயிற்சி கிடைக்கும். இப்போ சக்திவேல் சார் பேசுனா சக்திவேல் சாருக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இங்க பேசுற இந்த ஜூம் மீட்டிங்ல பேசுற ஒவ்வொருத்தருக்கும் அந்த நம்பிக்கை கிடைக்கும். மூர்த்தி சார் பேசினா அவருக்கு நம்பிக்கை கிடைக்கும், செந்தில் சார் பேசினா அவருக்கு நம்பிக்கை கிடைக்கும். அப்ப இங்க வந்து பேசுறவங்க ஒவ்வொருத்தருக்கும், ஜெய்சங்கர் சார் பேசினா அவருடைய நம்பிக்கை அதிகமாகும். அப்ப நாளைக்கு நம்ம இன்னும் நல்லா பேசணும், நாம இன்னும் நிறைய விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை பேசணும், நம்ம பேசுற விஷயங்கள் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் பயனடையணும், பலன் கிடைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட பேசும்போது எல்லாமே கிடைக்கும். அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கும். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சக்திவேல் சார், சொல்லுங்க. இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நம்மளோட சப்ளிமெண்ட் வந்து நான் இது நார்மலா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். நான் காலையில நான் ஒவ்வொரு இதுலயும் வந்து நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இன்னைக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் இன்னைக்கு எனக்கு. இந்த மார்னிங் செஷன்ல வர வைக்கிறதுக்கு உங்க அப்ளைன் மேடம் எவ்வளவு, உங்களை எத்தனை நாள் சொன்னாங்க, எத்தனை நாள் பேசினாங்க?
ஒரு அப்ளைன் அவங்க உங்ககிட்ட மட்டும் சொல்லல, நிறைய பேர்ட்ட சொன்னாங்க. ஆனா நீங்க வந்திருக்கீங்க, பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க. கண்டிப்பா சார். நீங்க உங்க டீம்ல எத்தனை பேரை வர வைக்க முடியுமோ வர வைங்க. நான் யாருக்கும் சக்திவேல் சார் தனியா, ஜோதி பிரியா மேடம் தனியா, நம்பிராஜன் சார் தனியா நான் பேச போறது இல்ல. கல்யாண் சார் தனியா, ராஜேந்திரன் சார் தனியா நான் பேச போறது இல்ல. எல்லாருக்கும் ஒன்னே தான் சொல்றேன். கண்டிப்பா சார். எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் யார் யாருக்கு எது கிடைக்கணும்னு முடிவு பண்றோம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். காலைல 6 மணிக்கு எழுப்பி ஜூம்ல உட்காரணும், அதை கேட்கணும். முடிஞ்சா ஃபீட்பேக் கொடுங்க. யார் யாரு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுக்காக எதை வேணாலும் பேசக்கூடாதுன்னு இல்லை, பேசணும்னு இல்லை. தெளிவான கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். இப்ப ஃபீட்பேக் இன்றைக்கு வந்து கிரில் ஆயில்ல அழகா இவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாண்டியன் சார் ஷேர் பண்ணாரு. அது மாதிரி பாலா சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஷேரிங் வரும்போது அது இன்னும் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. நேற்று கூட ராஜன் சாருடைய டெஸ்ட்மோனியல் எல்லாம், அப்பா ராஜன் சார் சித்தார்த் சிங் சார் சொன்னாங்கன்ட்டு ஒரு டெஸ்ட்மோனியல் சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு தண்ணி அலர்ஜி. எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல. அது என்ன ரொம்ப 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 யோசிக்க வச்சது. பட் அந்த பால் ஊத்தும் போது கேனடர்மாவை கலந்து கொடுத்து அவரு சரியானது. அதே மாதிரி நம்ம டீம்ல நான் அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கேன். கோமா ஸ்டேஜ்ல இருந்தவங்கள 2 பேரும் நம்ம எழுப்பி கூட்டு வந்திருக்கிறோம். ஒருத்தர் கோவை மெடிக்கல்ஸ்ல முடியாது அப்படின்னு கைவிடப்பட்டவர் வீட்டுக்கு வந்து நம்ம எல்லார்ஜினும் பிளாக்ஸ் ஆயில் மட்டுமே கொடுத்து அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்காரு. 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் அவருடைய வாழ்நாள் எக்ஸ்டன் ஆயிருக்கு. எதுக்காக சொல்ல வரோம்னா, டாக்டரால் கைவிடப்பட்டவங்களை கூட நம்முடைய ப்ராடக்ட்ஸ் நிக்க வச்சிருக்கு, உயிரோட திருப்பி கொண்டு வந்திருக்கு. அது அன்றைக்கு பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம்னு சொன்னாரு. அது மாதிரி அவங்க கைவிட்டாங்க. ஆனா வந்து அந்த இது மூலமா நம்மளுடைய சப்ளிமெண்ட் மட்டுமே கொடுத்து அவரு எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் அப்படின்னு கேட்கும்போது அவர் போய் 4 வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி, ஆனா அவர் பக்கத்துல நின்றுட்டு இருக்காராம். ஆனா அவர் போயிட்டாருன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஆனா அந்த சப்ளிமெண்ட் இன்னைக்கு அவரை நிக்க வச்சிருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் இந்த சப்ளிமெண்ட்ல இருக்குன்னா அதை பேசுறதுக்கு நமக்கு வெக்கமா இருக்கு, பயமா இருக்கு. சார் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எதுவுமே நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிட்டு எதுவுமே நல்லதுதான் நடக்குமே தவிர வேற எதுவுமே நடக்காது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்ப அந்த தைரியம் எப்ப வரும்? நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுவேன். அந்த தைரியம் நீங்க அந்த சப்ளிமெண்டை யூஸ் பண்ணா மட்டும்தான் வரும். சப்ளிமெண்டை யூஸ் பண்ணா மட்டும்தான் வரும். குட் மார்னிங் சார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இது தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம எல்லாருமே குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க. யாரோ பேசுனீங்களே? குட் மார்னிங் சார். தமிழ் மேடம் பேசுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நேற்று போயிட்டு ஃபீல்டுக்கு போயிருந்தோம். ஃபீல்டுக்கு போயிட்டு ஒரு அம்மாவுக்கு வந்து அலசல் பிரச்சனை இருந்துச்சு. அந்த அம்மா வந்து வேற யாரோ கொடுத்தாங்க, அதை நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதும் எனக்கு இந்த ஒரு பேக்ல 3000 கொடுத்தாங்க. இங்க பாருங்க, நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னாங்க. இல்லைங்க மேடம், 10 வருஷம் 15 வருஷம் அல்சர் பிரச்சனை இருந்த அம்மாவுக்கு நான் கொடுத்து நல்லா இருக்குதுன்னு திருப்பி வாங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறமா இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லைன்னாங்க. மேடம் 3 மாசம் நான் சொல்ற மாதிரி 6 மாசம் தொடர்ந்து சாப்பிடுங்க 3 ட்ரிப்பு. சப்போஸ் அது உங்களுக்கு நல்லா ஆகலைன்னா நான் கொடுக்குறேன் உனக்கு பணம், அந்த பணம் செலவான பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி இன்னைக்கு வர்றதாக சொல்லியிருக்கிறாங்க சார். இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது மேடம்? உண்மையிலே நான் கொடுத்து நம்பிக்கை தானே சார் வந்துச்சு. நானும் சாப்பிட்டு எனக்கும் அந்த ரிசல்ட் வந்துச்சு. நானும் கொடுத்தவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வரும்போது அது நம்பிக்கை. அதுக்கு முன்னால நான் அது மாதிரி சொன்னதில்லை. இந்த டைம் மட்டும்தான் அது மாதிரி சொன்னேன் சார். கிரேட், சூப்பர். அதாவது மேல நமக்கு எவ்வளவு நம்பிக்கை வருதோ அப்பதான் நம்ம இதை ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும்.
நம்ம பொருள் மேல நம்பிக்கை எப்போ வரும்னா நம்ம யூஸ் பண்ணும்போது வரும். இங்க ஒண்ணும் இல்லைங்க, என் கையில இருக்க என்ன ப்ராடக்ட் இருக்கு? டிஎன்டி. என்னங்க? விட்டமின் சி சார். டிஎன்டி. சப்ளிங்கல் ஸ்ப்ரே, விட்டமின் சி. சி. சப்ளிங்கல் ஸ்ப்ரே. சரிங்களா? ஜஸ்ட் இத வந்து நம்ம நாக்கு கடியில ஸ்ப்ரே பண்ணணும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு நேற்று மருமகளுக்கு கொஞ்சம் கோல்டு எஃபெக்ட் மாதிரி இருந்தது. வாங்கி வந்து கொடுத்தேன். நேற்று 2 டைம்ஸ் அடிச்சாங்க. இப்ப காலைல ஒரு நேரம் அடிக்க சொன்னேன். அந்த எஃபெக்ட் எங்க போச்சுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ப்ராடக்டோட எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கு. இதை நம்புறவங்களுக்கு தான் கடவுள், நம்பாதவங்களுக்கு கல். புரிஞ்சவங்களுக்கு தான் இது சப்ளிமெண்ட் நமக்கு சரியாகும், இதுல அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்னு நம்புறவங்களுக்கு எல்லாம் இது பெஸ்ட். நம்பாதவங்களுக்கு இது வெறும் ப்ராடக்ட். ஆமாங்க சார். நம்மளும் யூஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம இதை யாருக்கு வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ண எனக்கு தைரியம் இருக்கு. ஆனா எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு? நம்மளே எடுத்துக்க தைரியம் இல்லையே. சார் 600 ரூபாய் கொடுத்து எப்படி சார் 600 ரூபாய் கொடுத்து எப்படி சார் வாங்க முடியும்? விலை அதிகமாயிடுச்சு சார். ஆனா ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதுல வந்து அலோபதி மாத்திரையை வாங்கிட்டு வரேன்னா குறைஞ்சது 600 ரூபாய், 700 ரூபாய், 1000 ரூபாய் ஒரே நாள்ல ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? இது 600 ரூபாய் வாங்கினா ஒரு ஆளுக்கு மட்டுமா யூஸ் பண்ண முடியும்? யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல வாங்கின மாத்திரையை அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் 2 நாள் போட்டுருவாங்க, மீதி 3 நாள் மாத்திரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. தெரியாத டாக்டர் புரியாத பாஷையில எழுதி கொடுக்கிற மருந்துகளை, உடலுக்கு கேடு தரக்கூடிய மருந்துகளை வாங்கி பயன்படுத்த மக்கள் தயாரா இருக்காங்க. ஆனா நல்ல மருந்து, நல்ல ஒரு சப்ளிமெண்ட்டை வாங்கி நம்ம உடம்ப, நம்ம ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அதை எப்போ நீங்க தயாராகிறீங்களோ அப்போ நீங்க வந்து உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு. அப்போ நீங்க ரெடி பண்ணிக்கலாம் உங்க டிரைவிங் லைசன்ஸை, நீங்க கார் ஓட்டுறதுக்கு. வெஸ்டீஜ்ல இருந்து டிராவல் ஃபண்ட் மூலமா ஃபாரின் போகலாம், வெஸ்டீஜ் கார் ஃபண்ட் மூலமா நீங்க கார் வாங்கலாம். நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா நீங்க அங்கேயே தான் உட்காந்துருப்பீங்க. நேற்று அதுவும் ராஜர் சார் அழகா சொன்னாரு, அனலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அனலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு அனலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க? அனலைஸ் பண்ணிட்டே இருந்தா அது பேரலைஸ் லெவலுக்கு போயிடும் அப்படின்னாரு. அதுதான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவேன். உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க போஸ்ட்பான் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிடும். நீங்க போஸ்ட்பான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு உங்களை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் தள்ளி போட்டு அது கடைசியில எங்கேயோ வெளியே போயிடும். அப்ப தள்ளி போடாதீங்க. இன்றைக்கு வேலையை இன்றைக்கு செய்யுங்க, இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு செய்யுங்க. இன்னைக்கு காலைல டிஃபன் நம்ம மத்தியானமா சாப்பிடுறோம். யாராவது காலைல டிஃபன் மத்தியானம் சாப்பிடுவீங்களா? இல்ல மத்தியானம் சாப்பாட நைட் சாப்பிடுவீங்களா? அப்படி யாராவது தள்ளி போடுவீங்க? சொல்லுங்க. இல்ல சார், அப்பப்ப வேலை அப்பப்ப செய்வோம் சார். அதுக்கு வாய்ப்பு இல்ல இல்லையா? காலையில நான் பிரஷ் பண்ணலங்க, நான் மத்தியானம் பிரஷ் பண்ணிக்கிறேன், இப்ப எனக்கு காபி கொடுங்க, டிஃபன் கொடுங்கன்னு யாராவது கேக்குறீங்களா வீட்டுல? அப்ப அதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா நம்ம வந்து இது வெஸ்டீஜுக்காக நம்ம செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் நம்ம தள்ளி போடுவோம். இன்னைக்கு தர்மபுரி ட்ரைனிங் கூப்பிட்டா, சார் இன்னைக்கு வர முடியாது சார், இங்க ஒரு வேலை இருக்குது சார். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலையை நாளைக்கு பார்க்கலாம், அங்க போற வேலையை நாளைக்கு பார்க்கலாம். ஆனா ஃபரூக் சார் நாளைக்கு வருவாரா? ஃபரூக் சார் நாளை மறுநாள் வருவாரா? இன்னைக்கு தான் வராரு. அப்ப இன்னைக்கு யூஸ் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம மேடமுடைய ட்ரைனிங்க்கு 100 டிக்கெட் தான், அந்த ஹால்ல 100 பேர் தான் இருக்க முடியும்னு சொல்லியும் 120 பேர் வந்திருக்கிறாங்க. ஈவெண்ட் அப்படின்னா முதல்ல சொன்ன உடனே அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கு பாருங்க. டிக்கெட் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்துல அடுத்த மாசம் 21ஆம் தேதி சரவணன் சாருடைய MTM இருக்கு.
சென்னையில. அந்த வெற்றியாளருடைய வெற்றி சரித்திரத்தை கேட்கறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? அவங்க டீம்ல இருந்து மொத்தம் 3 பேர், 2 பேர் இன்னும் 2 யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் வராங்க. சரவணன் சார் வராரு, அவர் விஎம்சிஎம் மெம்பர். ஸோ அந்த சரித்திரத்தை கேட்க எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? முதல்ல டிக்கெட் வாங்குங்க. நான் நேற்று போனேன், வாங்கிட்டு வந்துட்டேன். நேற்று ஆபீஸ் போனேன், வாங்கிட்டு வந்துட்டேன் சென்னை ஆபீஸ்ல. ஸோ தயாராகுங்க. மற்றவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை கேட்கும்போது அந்த சக்சஸ் ஸ்டோரியை நானும் சொல்லணும், என் ஸ்டோரியை நான் சொல்லணும். இவரும் என்னை மாதிரி இருந்துதான் சக்சஸ் ஆயிருக்காரு, இவரும் சாதாரணமா இருந்துதான் இன்றைக்கு வளர்ந்துருக்காரு, அவர் எப்படி வளர்ந்தாரு அதை கேட்கணும், நம்ம செய்யணும். நம்ம வெஸ்டீஜ்ல மட்டும்தாங்க காப்பி அடிச்சா பணம். ராஜன் சார் என்ன பண்றாரோ அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பணம் கிடைக்கும். விக்டோரியா மேடம் என்ன சொல்றாங்களோ என்ன செய்யறாங்களோ அதை ஃபாலோ பண்ணா நமக்கும் பணம் கிடைக்கும். ரூபன் சார் என்ன செய்யறாரோ அதை செஞ்சீங்கன்னா டெய்லி ட்ரைனிங், டெய்லி மீட்டிங், டெய்லி இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் 1-to-1 ராஜன் சார் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கும் ராஜன் சார் ஹோம் மீட்டிங் போறாரு. மாசம் 25 லட்சம் வருது அப்படின்ட்டு சொகுசா போயிட்டு ஏசி போட்டு ரூம்ல படுக்கல. 67 வயசுலயும் 1-to-1 போறாங்க, ஹோம் மீட்டிங் போறாங்க. அப்ப இந்த பழக்கத்தை நம்ம ஏன் உருவாக்க கூடாது? நம்ம ஏன் நமக்குள்ள கொண்டு வரக்கூடாது? அந்த டெடிகேஷன் நமக்கு ஏன் இல்ல? நம்ம என்ன மாசம் 5 லட்சம் வாங்கிட்டு இருக்கோமா, 10 லட்சம் வாங்கிட்டு இருக்கோமா, மாசம் 1 லட்சம் வெஸ்டீஜ்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோமா? இங்க சில பேருக்கு பிரான்ச் டைரக்டர் ஆயிட்டாலே எல்லாத்தையும் அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு திருப்தி, ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் எல்லாம் தெரியும், என் அப்ளைனுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல டவுன்லைனை மதிக்கிறது இல்ல, அப்ளைனை மதிக்கிறது இல்ல. இந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் முதல்ல மாத்திருங்க. என்றைக்கு இருந்தாலும் நீங்களாவே இருங்க. உங்களுடைய குணங்களை மாத்தாதீங்க. உங்களுடைய திறமையை மாத்துங்க, உங்களுடைய திறமையை அதிகப்படுத்துங்க, உங்களுடைய குணங்களை மாத்துங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னும் அதிகமான நேரங்களை ஒதுக்குங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தை வளர்த்துக்குங்க. மற்றவங்க வளரணும், மற்றவங்க ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. மற்றவங்களை மதிக்க கத்துக்குங்க. மற்றவங்களை மதிக்கும் பொழுதுதான் அந்த மதிப்பு உங்களுக்கு வரும். மற்றவங்களை நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது திருப்பி கிடைக்கும். நீங்க அன்பை கொடுத்தா அன்பு கிடைக்கும். அப்ப நீங்க அதிகமான அன்பை கொடுத்தா அது வட்டியோட சேர்த்து வரும். அப்பதான் அந்த சந்தோஷம் அதிகமா இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டீஜ்ல அள்ளி தர்றாங்க பாலி சார், அதை வாங்கிட்டு போறதுக்கு நம்ம தயாராகணும், நம்மளை தயார்படுத்தணும். இதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்குவோம், அதை செயல்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், அடுத்தது கத்துக் கொடுக்கணும், செயல்படுத்தணும். செய்வோமா? நிச்சயமா இந்த ஆஃபர்ல நீங்க எல்லாருமே பங்கு கொள்ளணும். எல்லாருமே இந்த மாசம் பிரான்ஸ் முடிச்சவங்க லக்கி, இந்த மாசம் சில்வர் முடிச்சவங்க லக்கி. உங்களுடைய பேஸ் லெவல்ல இந்த மாசம் முடிச்சிருந்தா உண்மையிலே நீங்க ரொம்ப லக்கி. முடிக்காதவங்க முடிச்சிடுங்க, முடிக்க முடிஞ்சவங்க முடிச்சிடுங்க. நாட்களை தள்ளி போடுறதுனால எதுவுமே ஆக போறது இல்லை. அடுத்த மாசம் உங்களுக்கு கீழே ஒரு பிரான்ஸ் வரலாம். அவர் 2 மாசம் மெயின்டைன் பண்ணிட்டு அடுத்த மாசம் மெயின்டைன் பண்ணாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க அடுத்த மாசம் சில்வர் மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் தொடர்ந்து 5 மாசம் பண்ணலைன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பறி போயிடும். உங்களுடைய ஆஃபர், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பணம் அது 25,000மோ 30,000மோ 50,000மோ எனக்கு தெரியாது. வாட் எவர் இட் இஸ், எவ்வளவு பிசினஸ் நடக்குதோ அதை பொறுத்து பாலி சார் அள்ளித்தர போறாரு. அப்ப அது மினிமம் எனக்கு தெரிஞ்சு 20,000 to 25,000 வரும்னு நான் நம்புறேன், மினிமம். அப்ப அதுக்கான விஷயத்த நீங்க செய்யுங்க. இது எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பணம், எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய போனஸ், 6 மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய போனஸ். நல்லா புரிஞ்சுங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 6 மாசத்துக்கான உழைப்புக்கு நமக்கு டிசம்பர் மாசம் செக்ல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா போனஸ் இது. அது இல்லாம நம்ம டீம் வளர்ச்சி, நம்ம நெட்வொர்க் இன்னும் நல்ல growth ஆகுது. நிறைய நண்பர்களை, புதிய நண்பர்களை உள்ள கொண்டு வர போறோம். இந்த ஆஃபர்லாம் ஏன் கொடுக்குறாங்க? நம்ம நெட்வொர்க்கை growth பண்றதுக்காக. கோவா போகும்போது ஆஃபர் அதுக்காக தான் கொடுத்தாங்க. பேங்காக் ஆஃபரும் அதுக்காக தான் கொடுத்தாங்க. அடுத்தது ஹெல்த் பேக் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் அதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நம்ம நெட்வொர்க்கை growth பண்றதுக்காக அடுத்த ஆஃபர் 10 கோடி ரூபாயை அள்ளி கொடுக்குறாங்க கம்பெனி. நம்ம அதை எப்படி எடுத்துக்க போறோம்? பிளான் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி எல்லாராலும் அடைய முடியும். வாழ்த்துக்கள். விஷ் யூ வெல். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you so much. All right, thank you. Thank you so much, sir. தேங்க்யூ, தேங்க்யூ. வேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேகமா செயல்படுங்க, அப்பதான் வெற்றியை அடைய முடியும். தேங்க்யூ.